எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கிளாஸ் நடத்தி ஒரு ஒரு மாசம் ஆச்சு. நினைக்கிறேன் நம்ம தீபாவளியோட பிஸினஸ்ல இருந்துட்டோம். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு ஹீலிங் நடந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஐ டுக் சம் டைம் ஆஃப். ஓகே, நம்ம வந்து போன கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, 5 jewels that reveals our karma. அப்படின்னா பல 5 முக்கிய காரணங்கள் எப்படி எப்படி நமது கர்மாவை வெளிப்படுத்துதுன்னு. சோ இதுக்கு முன்ன இது இந்த இந்த சப்ஜெக்ட் போற முன்னுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது நான் சொல்றதுல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா என்ன ஸ்டாப் பண்ணி நீங்க கேளுங்க. சோ நான் பதில் சொல்றேன். சோ இது ஒரு இன்ட்ராக்ஷன் மூலியமா நம்ம செய்யும் போது நம்மளோட புரிதல் அதிகரிக்கும். சோ போன போன 4 செஷன்ல நம்ம ஒன்னும் சாப்டர் 1 தான் இருக்கிறோம். ஓகே, ஆனா நம்ம சாப்டர் 1 ரொம்ப டீப்பா போறதுனால இதை நான் மெதுவா தான் கொண்டு போறேன். ஏன்னா நம்ம நான் கிளாஸ் விறுவிறுன்னு நடத்திட்டு போயிடலாம். ஆனா உங்களுக்கு புரியணும் ஏன் இத பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம இத தெரிஞ்சுக்கணும்னா, கர்மா ஒரு பயப்படக்கூடிய ஒரு காரியம் இல்லை. கர்மா இஸ் அ ஃப்ரெண்ட்லி லான்னு தார்க்கம் சரடையன் அவரோட புக்ல சொல்லியிருக்காரு. சோ பலவிதமான கோணங்கள்ல இந்த கர்மாவை பாக்குறாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, 5 முக்கிய காரணங்கள் நமது கர்மாவை அதை வெளிப்படுத்துன்னு சொல்றாரு. ஒண்ணு பிசிக்கல் கண்டிஷன், 2 இமோஷனல் கண்டிஷன், 3வது மென்டல் கண்டிஷன், அப்புறம் 4வது டெவலப்மெண்ட் ஆஃப் த சோல், அப்புறம் 5வது யூ ஆர் வாட் யூ வாண்ட் டு பி. இதை நான் திருப்பி இதை டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா ஒரு மாசம் ஆச்சு இது படிச்சு. சோ அதனால நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றேன். ஒன் மோமெண்ட். சாரி, போன் வருது. ஓகே, நம்ம இதை எப்படி பார்ப்போம். ஒன் மோமெண்ட். என்னோட இது ஸ்டக் பண்ணிருச்சு. ஓகே, அவர் பிசிக்கல் கண்டிஷன்னா என்னன்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஆனா நான் இங்க திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். பிசிக்கல் கண்டிஷன் acts as a manifest expression of one's karma. ஓகே, அப்படின்னா நம்மளோட கர்ம பலன்களை அது வெளிப்படுத்தும்னு சொல்றாங்க. சோ கர்ம பலன்னா இட் கேன் பி பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். சோ அது எப்படி வெளிப்படுத்தும்? அது நம்மளோட ஹெல்த் மூலியமா, வைட்டாலிட்டி நம்மளோட சக்தி மூலியமா. and a condition can provide insight into past action, choices and behavior. அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு இப்ப நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, இது நமது பழைய என்ன சொல்றாங்க, நம்ம பழைய தாட்ஸ், பழைய ஆக்ஷன்ஸ், அதனாலதான் கர்மா வந்ததுன்னு நம்ம நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி நம்மளுக்கு புரிதல் வரும்னா, முக்கியமாக நம்ம மெடிடேஷன் செய்யணும். மெடிடேஷன் செஞ்சாதான் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சோ இப்ப நான் திடீர்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் உங்களோட வாழ்க்கை இப்படி இப்படி இருக்குது, ஏன்னா உங்களோட கர்மாவோட பலன் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் மெட்டீரியல் இருக்கவங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க பல பேரு தான் மறுபிறவி எடுத்திருக்கணும் கூட நம்ப மாட்டாங்க. சோ சோ அந்த மாதிரி நிலையில நம்ம ஒருத்தவங்களை புரிய வைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். சோ நம்ம முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங் இதுல ரொம்ப முக்கியமான திங் இஸ் நம்ம கர்மாவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு, அதான் முக்கியம். சோ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சோ மெடிடேஷன் செய்யும் போது நம்மளோட விழிப்புணர்வு அதிகரிக்கும், நம்மளோட புரிதல் அதிகரிக்கும். புக்கு படிக்கும் போது பல பல கோணங்களை பல பல விஷயங்களை நம்ம ஆராய முடியுது. சோ அந்த ஆராய்ச்சி செய்யற மூலியமா நமக்கு தெரியும். ஓகே, இப்ப என்னோட வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஓகே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது, நான் ஏன் இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்திருக்கேன்,
எனக்கு ஏன் இந்த மாதிரி புருஷன் அமைஞ்சாரு, எனக்கு ஏன் இந்த மாதிரி பிள்ளைங்க வளர்ந்தது அப்படின்னு நான் எனலைஸ் பண்ணும்போது எனக்கு புரியுது, ஆஹா, இது வந்து நாம் செய்த கர்மவின் பலன். ஓகே. சோ சில பேர் வந்து லைஃபை வந்து ரொம்ப சேலஞ்சா ரொம்ப எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து சில பேர் வந்து அவங்களோட தாட்ஸ், ஆக்ஷனு, ரியாக்ஷனு, காஸ் இன் இவெண்ட், அதனால அவங்களோட வாழ்க்கை வந்து பல பல கோணங்கள் இருக்கும். சோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம அலசி ஆராயும் போதுதான் நமக்கு புரியும், ஓகே, இது வந்து என்னோட கர்மாவோட பலன். இப்ப என்னோட வாழ்க்கை நல்ல ஜெய ஜெய ஜெகதோதியா இருந்துச்சு, அதுவும் என் கர்ம பலன் தான். ஏன்னா நான் ஏதோ ஒண்ணு நல்லது செஞ்சிருக்கேன். அந்த நல்லது செஞ்சதுனாலதான் நான் இந்த மெடிடேஷன்ல இப்ப உட்கார்ந்துருக்கேன். நான் வந்து மத்தவங்களுக்கு இந்த மெடிடேஷன் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அது இந்த 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 வாழ்க்கையில உள்ள அழகான கோணங்களை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் ஏன்னா என்னது கர்ம பலன். சோ நீங்களும் ஒரு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி உங்களோட வாழ்க்கையை நீங்க அலசி பாருங்க. நீங்க அலசி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் புரியுதா? ஹலோ. புரியுது மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. அடிக்கடி சொல்லுங்க. சோ எனக்கு நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே. சோ அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பிசிக்கல் கண்டிஷன்ல இருந்து ரெண்டு ஆக்ஷன் இருக்குது. ஒண்ணு வந்து actions that are in harmony with the laws of nature or the will of God. ஓகே. சோ harmony of the nature என்னத்தை நம்ம பாக்குறோம்னா, இப்ப வந்து இந்த யூனிவர்சல் லா வந்து என்னன்னா, we are not supposed to kill. இந்த 10 commandments பாத்தீங்கன்னா, we are not supposed to kill, we are not supposed to hurt thy neighbor, அதெல்லாம் வரும். சோ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம அத அத நம்ம வந்து கடைபிடிச்சு வந்தோம்னா, that means we are following the nature. இப்ப வந்து யூனிவர்சல் லா நம்மளுக்கு தெரியும், we are not thou shall not kill. அப்புறம் வந்து we are not supposed to destroy the nature சொல்லுவாங்க. நம்மளோட நதிகளை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது, நம்மளோட ஃபாரஸ்ட வந்து கட் பண்ணக்கூடாது. ஓகே. இதுல வந்து கொஞ்சம் ஆர்கியூமெண்ட், சில பேர் நீங்க ஆர்கியூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா நம்மளோட டெவலப்மெண்ட்க்கு தேவை, எஸ், டெவலப்மெண்ட்க்கு தேவைதான். ஆனா நம்ம வந்து மற்ற உயிரினங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்மளோட டெவலப்மெண்ட் செய்யணும். அதுதான் லாஸ் வித் நேச்சர். ஓகே. சோ வில் ஆஃப் காட்டன் லா ஆஃப் நேச்சரும் ஏதோ ஒண்ணு, ரெண்டும் ஒன்னாதான் நான் பாக்குறேன். ஏன்னா நேச்சரும் காட் தான், நம்ம சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் ஆல்சோ காட். ஓகே. சோ அதனால நம்ம வந்து மேடம் ஒரு கேள்வி மேடம். எஸ், மாஸ்டர், சொல்லுங்க. மாஸ்டர், லைக் நம்ம வீட்டில் வந்து லைக் துளசி மரம், அந்த மாதிரி பூச்செடி, இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. ஸோ நிறைய எறும்புலாம் வருது. ஸோ அது வந்துட்டு அது வந்து எல்லாத்தையும் கீல் பண்ணி த்ரோ ஆயிருது பாருங்க. ஸோ சாவடிக்கிறதா. ஸோ ரொம்ப திங்க் பண்றதா இருக்கு. அந்த மாதிரி எப்படி மாஸ்டர்? ஓகே. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நார்மலி மாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து அந்த எறும்பு கிட்ட வந்து பேச சொல்லுவாங்க உங்களை. நீங்க போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று, ஓகே ஓகே, ஓகே, நீங்க அந்த அந்த கம்யூனிகேட் பண்ணுங்க. ஆக்சுவலி பேசியிருக்கேன் மாஸ்டர் நானு. வராதீங்க ப்ளீஸ், நான் வந்துட்டு இந்த பூலாம் நட்டுருக்கேன் நானு. ஸோ அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன் நானு. ஆனா ஸ்டில், ஆனா எங்க அம்மா வந்தாங்கன்னா வந்து எல்லாம் ரிஷர்ட்லாம் அடிச்சு விட்டுருவாங்க. ஓகே. அம்மா வந்தாங்க, இல்ல இதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுடா அதெல்லாம் அப்படின்னுவாங்க. ஆனா நம்ம வேணாமா சொல்லுவோம், அப்பயும் செஞ்சிருவாங்க, செஞ்சுட்டு போயிருவாங்க. ஸோ அப்புறம் திருப்டு வந்து அதே மாதிரி தான், திருப்டு எறும்புலாம் வரும். ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம், நீங்க சொன்ன மாதிரி தான் கம்யூனிகேட் கம்யூனிகேட் பண்ணுங்க. பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்ணாதான், பிகாஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு எனர்ஜி பத்தாதனால நம்ம கம்யூனிகேட் பண்ண அவங்களுக்கு புரியாது. ஏன்னா we are not in line with their energy. ஓகே. சோ அதை நீங்க கம்யூனிகேட் பண்ணதான் உங்களுக்கு புரியும். இப்ப சில சமயத்தில் நம்ம செய்யலாம். ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, there is அந்த ஆர்கானிக்கான ரிப்பேலன் இருக்குது தெரியுமா? இருக்குது, ஆர்கானிக்கான ரிப்பேலன் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து ஆர்கானிக் ரிப்பேலன் பாய்ங்க. அது வந்து அந்த அந்த உயிரினங்களை பாதிக்காது. ஆனா அவங்களுக்கு அந்த அந்த ஸ்மெல் பிடிக்காது, அதனால அவங்க வர மாட்டாங்க. ஓகே. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர்.
கண்டினியூ பண்றேன். So physical challenges can serve as karmic lessons, providing opportunities for growth and understanding. இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு physical challenge-னா இப்ப நம்மளுக்கு ஒரு உடம்புல வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு பெரிய காயங்களோ ஒரு பெரிய டிசீஸோ வந்துருச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் பிசிக்கல் சேலஞ்ச். அதுக்கு நமக்கு ஒரு பிசிக்கல் சேலஞ்ச். அந்த சேலஞ்ச்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொடுக்குறேன். இப்போ ஒருத்தர் வந்து 52 வயசு, அவருக்கு வந்து நல்ல ரொம்ப ஹெல்த்தியா இருந்தவர், திடீர்னு கேன்சர் வந்துருச்சு. அவருக்கு கேன்சர் வந்தோன்னா அது பிசிக்கல் சேலஞ்ச். அவரு அதை எப்படி கையாளுறதுதான் அந்த அந்த கர்மாவோட லெசன்ஸா இருக்கும். ஓகே, ஒண்ணு வந்து ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருச்சு, இதனால நான் ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதோட அவங்க வாழ்க்கையை அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இல்ல எனக்கு இந்த 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 டிசீஸ் வந்துருச்சு, இந்த டிசீஸ் வந்து எனக்கு ஏதோ ஒரு லெசனை கத்துக்க வந்திருக்குன்னு. ஓகே, இட் குட் பி அந்த அந்த பிசிக்கல் சேலஞ்சினால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு 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 அதுல இருந்து ஒரு லெசன் அவங்க கத்துக்கலாம். அவங்களோட டாலரன்ஸை பத்தி கத்துக்கலாம். கேன்சர் வந்து அவங்க சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, பிகாஸ் தெர் ஆர் சோ மச் ஹர்ட் எங்க அந்த உடம்புல இருக்கும்போது தான் அந்த கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே கியூர் பண்ண அபிலிட்டி இருக்கு. நான் படிச்ச ஒரு புக்கு வந்து ஃப்ரம் மண்டேன் டு மேக்னிஃபிசன்ட். அதுல வந்து அந்த ஆத்தரோட மாஸ்டர் என்ன செய்வாங்க, அந்த லேடிய அந்த ஆத்தரை வந்து அவங்கள எஸ்ட்ரல் உடம்ப சுருக்கி ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ஹெல்த்தியான உடம்புக்கு போறாங்க. அந்த உடம்புக்கு போகும்போது அவங்க என்ன பாக்குறாங்களோ, அந்த உடம்புல வந்து பியூட்டிஃபுல் கலர், யூனிவர்ஸ்ல என்னென்ன கலர் இருக்கோ அதெல்லாம் அங்கதான் இருக்குது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்துல இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவருக்கு இருக்குது. ஓகே, சோ இன்னொரு பாடிக்கு போறாங்க. அந்த பாடி வந்து ஒரு ஒரு டிசீஸான உடம்பு. அந்த உடம்புல பார்க்கும்போது அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, எல்லாம் பிளாக்கா டார்க்கா இருக்குது. அப்புறம் அந்த செல்ஸ், எலிமெண்டல்ஸ் சொல்லுவாங்க, எலிமெண்டல்ஸ் அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப அக்லியா இருக்குது. இந்த பக்கத்து அவங்க எலிமெண்டல்ஸ் பார்க்கும்போது அழகா அப்படி கலர் கலரா இருக்குதுன்னு சொல்றாங்க அவங்க. சோ அந்த மாஸ்டர் அவர்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன கேள்வி இருந்தாலும் கேளு, நான் இந்த இந்த செல் கிட்ட ஆர்கன்கிட்ட நான் பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன்னு. ஸோ அவர் பேசும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க சொல்றாங்க, அந்த செல்லோட மகிமையே வந்து தன்னைத்தானே மேம்படுத்திக் கொள்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட செல் வந்து நாங்க சின்ன சின்னது, லைக் நம்ம மனிதர்கள் மாதிரிதான், அவங்களுக்கும் இவல்யூஷன் இருக்கு. ஒரு சின்ன சின்ன செல்ல ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பெரிய செல் ஆகி அப்படியே ஒரு ஆர்கன் ஆகி கடைசி வந்து ஒரு ஆர்கன் ஆகுறாங்க. ஸோ அந்த செல்ஸோட மேம்பாடு வந்து அந்த நம்மளோட பிரெயினுக்கு கிரே மேட்டர் சொல்லுவாங்க, அந்த பிரெயினுக்கு போறதுதான் அவங்களோட வழி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மாஸ்டர்ஸ் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா நான் வந்து என்னோட வேலையை ஒழுங்கா செய்வேன். அப்படி மாஸ்டர்ஸ்னா யாரு? மாஸ்டர்ஸ் தான் இந்த உடம்பு, இந்த ஆத்மால உள்ள, இந்த உடம்புல உள்ள சாரி இந்த ஆத்மால உள்ள உடம்பு. ஓகே, சோ அந்த உடம்பு வந்து நம்ம தான் அழகான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா, அப்ப அந்த செல்ஸ்ல அவங்களை கேட்டு அவங்களுக்கு தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்றாங்க. சோ அந்த மாதிரி செய்யும் போது அந்த டிசீஸ் சிக்னஸ் எல்லாம் போகுது. இல்ல அந்த ஆத்மா வந்து, அந்த உடம்பு வந்து, அந்த ஆத்மா வந்து எப்பொழுதும் மத்தவங்களை பத்தியே நினைச்சுக்கிட்டு ஜெலசியா இருந்து எங்கரா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த செல்ஸும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணும். தன்னை ஒரு செல் வந்து இன்னொரு செல்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணும், ஒண்ணு தன்னை அடிச்சுக்கும், தன்னை சாப்பிட்டுக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்றாங்க. சோ அதனாலதான் டிசீஸ் வருதுன்னு அவங்க சொல்றாங்க. சோ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு அந்த அபிலிட்டி இருக்குது. சோ எப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோமோ, நம்ம வந்து இந்த செல்ஸ்களை நம்ம குணப்படுத்த முடியும்னு எப்ப நம்ம அந்த எபிலிட்டி இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அந்த செல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த கம்யூனிகேட் பண்றதுனால ஹீலிங் நடக்கும். சோ அதுதான் அவர் பிசிக்கல் கண்டிஷன். ஓகே, சோ இந்த நாலேஜ் நம்மளுக்கு எப்படி வரும்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 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 இடத்துக்கு வந்தா தான் அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்து சேரும். உங்க கர்மா வந்து ரொம்ப அடிபட்டு இருந்துச்சுன்னா, அடிபட்டு உங்களோட சில சமயத்துல அந்த கர்மா வந்து ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டூ மெனி திங்ஸ்,
அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு வராது. ஆனா நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க, அந்த நல்லது செஞ்சதுன்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு வந்தோடனே நீங்க வந்து உங்களை நீங்களே திருத்திக்குவீங்க. ஸோ அந்த டிசீஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ஜீவஸ் சொல்றாங்க. அப்புறம் ரெண்டாவது வந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் த இமோஷனல் பாடி. ஓகே, our emotional body or emotional conditions are the result of our emotional reaction, imagination and manipulative activities. அப்படின்னா மேடம் ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் சொல்லுங்க ஜோஷி மணி. ஜோஷி, எஸ் ஜோஷி. மேடம் இப்போ அந்த ஒரு புக் நேம் சொன்னீங்க இல்லையா? யா, நீங்க ஃப்ரம் mundane to magnificent. ஓகே, அதை கொஞ்சம் நம்ம குரூப்ல போட்டுறீங்களா? புக் நேமும் ஆதர் நேமும். போட்டுறேன். ஓகே ஆனா மேடம், அது தேங்க்யூ. வந்து டெலிகிராம்ல இல்ல, அந்த புக் நான் செக் பண்ணிட்டேன். நோ இஷ்யூஸ் மேடம். ஓகே, புக்கு தான் நம்ம நினைச்சா எங்க வேணாலும் வாங்கிடலாம். எஸ் டெஃபினெட்லி. ஓகே, ஸோ ஓகே, கண்டினியூ மேடம். தேங்க்யூ. ஓகே, our emotional body, emotional condition as a result of our emotional reaction. அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்மளுக்கு வந்து 3 பாடி. இந்த கர்மா பத்தி பேசும்போது 3 பாடி தான் அவங்க பேசுறாங்க: பிசிக்கல், இமோஷனல் அண்ட் மென்டல் பாடி. ஓகே, ஸோ இமோஷனல் பாடி என்ன வந்து நம்ம உணர்வுகள். அந்த உணர்வுகளை நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் we don't check on it. மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை பத்தி நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஆனா இந்த ஐரணி பேரடாக்ஸ் என்னன்னா, நம்ம வாழ்க்கையே உணர்வுகளானதுதான். இப்ப பார்த்தோம், நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் நம்ம அந்த இமோஷனல் தான் வாழ்ந்துட்டு இருப்போம். ஒண்ணு வந்து எங்கர்ல இருப்போம், ஒண்ணு ஜாய்ல இருப்போம், ஒண்ணு ஹாப்பினஸ்ல இருப்போம், இல்லாட்டினா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருப்போம், ஜெலசில இருப்போம். இதெல்லாம் உணர்வுகள் தான். சோ இந்த உணர்வுகளை நம்ம உணரும் போது என்ன ஆகுது, அந்த இமோஷனல் நம்மளோட இமோஷனல் பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆகுது. எக்ஸாம்பிள், இப்ப வந்து யாரும் உங்களை திட்டாங்க, அந்த திட்டினாலும் உங்களுக்கு என்ன வரும்? உங்களுக்கு ஆத்திரம் வரும். அந்த ஆத்திரம் வரும்பொழுது நீங்க எப்பயாச்சும் செக் பண்ணிருக்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்க உடம்பு சூடாகிறது யூ கேன் ஃபீல் இட். அந்த உடம்பு சூடாகும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த பாடியில வந்து அந்த இமோஷன் கிறிஸ்டலைஸ் பண்ணுது. அது ஒண்ணு. அப்புறம் நம்ம திங்க் பண்ணும்போது, இப்ப வந்து எப்பயாச்சும் நம்ம வந்து நல்ல தாட்ஸ் இருந்தா அந்த ரியாக்ஷன் அவ்வளவு இருக்காது. நம்ம வந்து மத்தவங்களை இப்ப வந்து என்னோட வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பெரிய காடி வாங்கிட்டாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஜெலசி ஆயிடுச்சு. இவங்க இந்த மாதிரி வாங்கிட்டாங்க, என்னால வாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும். அந்த கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, மூணாவது வந்து மெனிப்புலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னா, இப்ப வந்து ஒரு புருஷனோ ஒரு பொண்டாட்டி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டையோ இல்ல அவங்க ஒய்ஃபையோ மெனிப்புலேட் பண்ணாங்கன்னா, இல்ல நீ இதுதான் செய்யணும், நீ இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த ஸ்கூல் தான் படிக்கணும், இந்த பாடம் தான் செய்யணும்னு அப்படி அந்த ஒய்ஃபை மெனிப்புலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கிறிஸ்டல், அந்த பாடி, இமோஷனல் பாடி வந்து கிறிஸ்டலைஸ் ஆகும். கிறிஸ்டலைஸ்னா இப்ப எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, ஒரு வாட்டர் வருது. ஓகே, வாட்டர் அலைகள் வரும்போது திடீர்னு அந்த அலை வந்து கோல்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது அப்படியே ஐஸ் கட்டி ஆகுது தெரியுமா? அதுதான் கிறிஸ்டலைசேஷன் அவங்க சொல்றாங்க. அந்த கிறிஸ்டலைசேஷனை அதை பிரேக் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் வந்து ஹேப்பன் பண்ணோம். அந்த பெரிய இன்சிடென்ட் ஹேப்பன் பண்ணும்போது என்ன அவருக்கு தோற்றம் என்ன சொல்றாருன்னா, அந்த பர்சன் வந்து கமிட் சூசைட் செய்ய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டு கமிட் சூசைட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க, நம்மளோட பாடியை வந்து, நம்ம இமோஷனல் பாடியை வந்து ரொம்ப பாதுகாத்துக்கணும். எப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், இதை பத்தி நம்ம அடிக்கடி நம்ம கிளாஸ்ல எல்லாம் பேசியிருக்கிறோம். ஐ மீன் கோமதியம் மேம் கிளாஸ்ல. ஸோ இப்ப நம்ம வந்து நம்ம இமோஷன் நம்ம எப்படி வந்து பாடி அந்த இமோஷனுக்கு ரியாக்ட் பண்ணுது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கிறிஸ்டலைசேஷனை நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதே டைம் இமேஜினேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. Our emotional body is the result of our own emotional reaction, not the result of what people feel about us. ஓகே, இது வந்து நான் எம்பசைஸ் பண்றேன்னு இருக்கிறேன். ஏன்னா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து உங்களை எஃபெக்ட் பண்ணாது. நீங்களே உங்களோட தாட்ஸ, உங்களோட இமேஜினேஷன், உங்களோட மேனிபுலேஷன் ஆக்டிவிட்டிஸால தான் உங்க இமோஷனல் பாடியை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க.
ஓகே, வாட் அதர் பீப்புள் திங்க் டஸ் நாட் மேட்டர் டு அஸ் அட் ஆல். என்ன புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து எப்போதும் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்னை பத்தி, அவர் என்ன நினைக்கிறாங்க என்னை பத்தி தான் நம்ம கவலைப்படுவோம் ஒழிய, உங்க உடம்புல என்ன மாதிரி தாட்ஸ், என்ன மாதிரி இமோஷன் இருக்குன்னு நீங்க நம்ம வந்து எப்போதும் செக் பண்ணதே இல்லை. சோ இதுக்குதான் அவரு தர்க்கம் சொல்றாரு, இத உங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, மைண்ட் யூ ஓன் பிசினஸ். அதான் அவர் சொல்றாரு டிவைன் இன்டிஃபரன்ஸ். டிவைன் இன்டிஃபரன்ஸ்னா இந்த உலகத்துல எல்லாம் தன்னிச்சையாக இயங்கிக் கொண்டிருக்குது. நேச்சர் வந்து தன்னால வேலை செய்யுது, அனிமல் கிங்டம் தன்னால வேலை செய்யுது, அந்த கடல் எல்லாம் தன்னாலதான் இருக்குது. மனிதர்கள் தான் அவங்க கைய வச்சு, இப்ப அனிமல் கிங்டம்ல கைய வைக்கிறாங்க, ஏன்னா அது ஒரு சாப்பாடு ஆக்கிட்டாங்க. சீல போய் கை வைக்கிறாங்க, அதை ஒரு சாப்பாடு ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி செய்யும் போதுதான் பல பிரச்சனைகள் இந்த யூனிவர்ஸ்க்கு ஏற்படுது. சோ நம்ம வந்து டிவைன் இன்டிஃபரன்ஸா இருக்கிறது கத்துக்கணும்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அப்படின்னா என்னன்னா, மற்றவங்களோட வாழ்க்கையில அவங்களோட உணர்வுகளை, அவங்களோட தாட்ஸ்ல போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே பார்த்துக்கங்க. உங்க உணர்வுகள், உங்கள் தாட்ஸ், உங்களோட என்ன சொல்லுவாங்க, your action, your words, your thoughts, your deeds, அதுதான் முக்கியம் தவிர மத்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாரு. புரியுதா எல்லாத்துக்கும்? ஹலோ, புரியுது மேடம். தேங்க்யூ. Okay, the emotional body is also changed and built according to the manipulative techniques person uses on others, no matter how much reasoning and logic a person uses to justify. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இமோஷனல் பாடி வந்து அந்த மெனிப்புலேட்டிவ் டெக்னிக் நம்ம சொன்ன ஒரு ஒரு இப்ப நம்ம குடும்பத்திலே நம்ம பிள்ளைங்களை நம்ம வந்து மெனிப்புலேட் பண்ணுவோம். ஓகே, அப்படின்னா நீ வந்து இந்த கிளாஸ்க்கு போகணும், நீ அந்த கிளாஸ்க்கு போகணும், நீ இந்த படிக்கணும், இந்த மாதிரி காஸ்ட் தான் நீ காலேஜ்ல எடுக்கணும், இந்த மாதிரி பொண்ணத்தான் நீ கட்டணும், அந்த மாதிரி மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம மெனிப்புலேட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளே ஏமாத்தி கொண்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஓகே, the manipulating people is ruining is emotional nature. ஓகே, நம்ம இப்ப மத்தவங்களை நம்ம மெனிப்புலேட் பண்ணும்போது நம்ம இமோஷனலோட நேச்சரை வந்து நம்ம கெடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இது என்ன நடக்குதுன்னா, இதனால ஒரு பெரிய ஹெவி டாக்ஸேஷன். நம்ம இந்த மெனிப்புலேட் பண்றோமோ, எவ்வளவுக்கு அவ்வளவு மெனிப்புலேட் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மா வந்து நம்மளை வந்து சாரும்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படியாச்சும் வந்து அது அந்த கர்மா வந்து ஒரு டைடல் வேவ் மாதிரி ஒரு பெரிய திங்ஸ் வில் ஹேப்பன் இன் அவர் லைஃப், இட் வில் ஷட்டர் அவர் லைஃப். அப்படி பிசிக்கலாவும் நம்ம ஷட்டர் பண்ணலாம், இமோஷனலும் மென்டலாலும், இந்த மூணு வழிகளாலும் நம்மள வந்து அது துன்புறுத்தம்னு சொல்றாங்க. சோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட டைம், உங்களோட எனர்ஜி, உங்களோட பொசிஷனு, உங்களோட பணம், உங்களோட நாலேஜ், உங்களோட பியூட்டி, அதை வச்சு நீங்க ஒத்திரியும் உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காக நீங்க பியூட்டி ஆஃப் அதர் பீப்புள் ஃபார் யோர் அதர் பீப்புள். ஓகே, எனர்ஜி, பொசிஷன், டைம், மணி, மத்தவங்களை நீங்க துன்புறுத்தாதீங்க, மத்தவங்களை நீங்க உபயோகிக்காதீர்கள். உங்களோட மேம்பாடுக்கு மத்தவங்களை do not use others அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, so we will go to the next one. Condition of the mental body. Mental body na மனசு actually மனசு thoughts சொல்லலாம் நம்ம. ஓகே, the state of the mental body, the development, expansion and contraction of the body is a result of the thoughts we have. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட மென்டல் பாடி, நம்மளோட மனசு அது எப்படி டெவலப் பண்ணுமோ இல்ல கீழே போகுமோ அதெல்லாம் நம்மளோட தாட்ஸ்னால தான். இப்போ நான் வந்து ஒரு நல்ல தாட்ஸ் வச்சிருக்கேன், நான் நினைச்சிட்டு இருந்தேன், நான் சொல்றேன் இந்த எல்லாரும் நல்லபடியா வாழணும், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேனா. அப்புறம் வந்து அந்த நேச்சரை பார்க்கும்போது ஓகே ஐ எம் சோ ஹாப்பி வித் நேச்சர், அந்த மாதிரி சொன்னா ஆல் திஸ் ஆர் பியூட்டிஃபுல் தாட்ஸ். அது உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும். ஆனா எப்பொழுதும் நான் வந்து என்னோட நேபர் பத்தி அவங்களுக்கு ஜெலஸா இருந்தேனா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி நான் காசிப் பண்ணிட்டு இருந்தேனா, இல்ல அவங்கள பத்தி நான் எப்போதும் மத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், என்ன ஆகும் போதுதான் என்னோட மனநிலை வந்து எப்போதும் அப்படியே என்னமோ ஒண்ணு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றேன், என்னோட தாட்ஸ் வந்து மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்றேன். அதனால அந்த இன்ஃபெக்ட் வந்து என்னதான் வந்து சாரும்.
ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்யணும், நானு வந்து என்னோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், என் உணர்வுகள் அதெல்லாம் நான் வந்து அப்சர்வ் பண்ண தோங்கணும். அந்த அப்சர்வ் பண்ணும்போது என்னோட மென்டல் பாடியை நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும். ஓகே, இப்ப நான் ஈவல் தாட்ஸ் வச்சிருந்தேன்னா ஈவல் திங்ஸ் தான் என்னால திங்க் பண்ண முடியும். அதே நான் குட் தாட்ஸ் வச்சிருந்தானா குட் தாட்ஸ், குட் திங்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க வந்து இன்னும் பல பல இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆனா எப்போ அவங்க வந்து தன்னை பற்றி அவங்க யோசிக்க தோங்கிறாங்களோ, ஒரு எனக்கு ஒரு மெடிடேஷன் தேவைப்படுதுன்னு அவங்க யோசிக்க தோங்குறாங்களோ, அந்த மெடிடேஷன் மூலமா நான் எனக்கு ஒரு புக்கு படிக்கணும்னு ஒரு தோன் ஒரு தோ அந்த தாட்ஸ் வருது, மற்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்கணும்னு அந்த மாதிரி நான் உட்காந்துன்னா என்னோட மனநிலை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, நான் டாக்டருக்கு போகலாம், போய் அவர் மருந்து கொடுப்பாரு. அந்த மருந்து கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னா நான் வந்து ஒரு ஜாம்பி மாதிரி தான் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையும் சரி எதுலயும் அக்கறை இல்லாம தான் இருப்பேன். ஓகே, ஆனா எப்ப என்ன நானே ஓகே இதுல இருந்து நம்ம இந்த இந்த பிரச்சனை நான் வெளியே வரணும்னு செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்யறனும், அப்சர்வேஷன் செய்யறனும், and then and work towards it. அந்த வேலையை நான் வைக்கிறனோ then எனக்கு அந்த மருந்தும் தேவையில்லை, இந்த மெடிடேஷன் will help me clear அப்படின்னு பல மாஸ்டர் சொல்றாங்க, பல புத்தகம் சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களாம் எக்ஸ்பீரிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஸோ நேச்சர் கிவ்ஸ் அஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி கிவ். இப்போ வந்து நேச்சர் சொல்லும் போது அந்த யூனிவர்ஸ் சொல்லலாம். இப்போ யூனிவர்ஸ்க்கு நீங்க ஒரு நல்ல தாட்ஸா கொடுத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல தாட்ஸ் இருக்கு. நீங்க கிராட்டிடியூட்டா இருந்தீங்கன்னா, தேங்க்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த அந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். ஓகே, அது வந்து நீங்க வந்து நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால நான் சொல்றேன். ஓகே, ஆனா நீங்க அந்த எல்லாரும் ஜெலசி, எங்கர் அந்த மாதிரி நெகட்டிவ் இமோஷன்ல இருந்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவ் இமோஷன்ல இருக்கீங்களோ அந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனையை கொடுக்கும். அதையும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஸோ அதனால தயவு செய்து உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணி உங்களோட தாட்ஸ் தான் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மென்டல் பாடியை வந்து நம்ம ஒழுங்கா வச்சுக்கலன்னா எப்பயாச்சும் அந்த ஏதோ ஒரு டைடல் வேவ், ஏதோ ஒரு பெரிய பிரளயம் சொல்றாங்க நினைக்கிறேன், அது வந்து நம்மளை ஹிட் பண்ண நிச்சயமா வரும். அது இந்த வாழ்க்கையில வரலனாலும் அடுத்த வாழ்க்கையில நிச்சயம் வரும். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் ஒரு இடத்துல போய் அப்படியே அந்த ஆகாயத்துல அப்படியே அங்க இருக்கும். எப்ப அந்த டைம் வருதோ, டைம் கண்டிஷனா கரெக்டா இருக்குதோ, அது வந்து நம்மளை வந்து அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது 2 மாசத்துல நடக்கலாம், 3 மாசத்துல நடக்கலாம், 2 ஜென்மத்திலையும் கொடுக்கலாம், இல்ல 3 ஜென்மத்திலையும் நடக்கலாம். ஓகே, எப்ப வரும் நம்மளுக்கு தெரியாது, ஆனா நிச்சயம் வரும். ஓகே, டெவலப்மெண்ட் ஆஃப் த சோல். The development of the soul is the result of 3 things. சோல் வந்து எப்படி மேம்படுத்தணும்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து the service you have rendered to others. சர்வீஸ்னா என்ன மாதிரி சர்வீஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க. அவரு தொடக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கப் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து முடிந்த அளவுக்கு சாப்பாடு கொடுப்போம், முடிந்த அளவுக்கு நம்மள அன்பை கொடுப்போம், முடிந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜை மற்றவங்களுக்கு கொடுப்போம். அதுதான் முக்கியம். அந்த நாலேஜ் நம்ம கொடுத்தோம்னா அவங்களே சர்வீஸ் பண்ண தூங்கிடுவாங்க. ஸோ அதான் இந்த சர்வீஸ் ரெண்டட் அதர்ஸ். த டிகிரி அவர் செல்ஃப் ரினன்சியேஷன். செல்ஃப் ரினன்சியேஷன் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, ஆப்போசிட் மனிப்புலேஷன். ஓகே, இப்ப நான் சொன்னேன் அம்மா வந்து பிள்ளைய வந்து எப்படி மனிப்புலேட் பண்றாங்கன்னு, அதை தவிர்த்து அந்த பிள்ளைக்கு வந்து ஃப்ரீடம் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளையும் ஹாப்பியா இருக்கும். இந்த அம்மாவும் அந்த பேரண்ட்ஸும் அந்த அந்த பிள்ளையோட குரோத்தை பார்த்து அவங்க வந்து ஹாப்பியாவும் ஜாய்ஃபுல்லாவும் இருப்பாங்க. அந்த பிள்ளையோட சக்சஸை பார்த்து இவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அங்க ஒரு ஜெலசி வராதுன்னு சொல்றாரு. ஓகே, அப்புறம் இந்த ஜாய் தட் வி ஃபீல் ஃபார் த சக்சஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் அதர்ஸ். இதை 3வது பாருங்களேன், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து என்னோட தம்பி ஒரு பெரிய வீடு வாங்கிட்டாரு. ஓகே, அதை பார்த்து நான் சந்தோஷம் தான் பண்ண முடியும்.
என்னோட மனசு சந்தோஷம் தான் வரும். ஏன்னா ஐயோ என் தம்பி அச்சீவ் பண்ணிட்டானே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆனா மத்தவங்கள்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இந்த என்னோட அண்ணன் பெரிய வீடு வாங்கிட்டான், எனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு, அவனோட ஹவுஸ் வார்மிங்க்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ மத்தவங்களோட ஹாப்பினஸ்க்கு, மத்தவங்களோட சக்சஸ்க்கு, நீங்க சக்சஸ்க்கும் பியூட்டியும் பார்த்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஜாய்ஃபுல்லா இருக்கீங்களோ, சந்தோஷப்படுறீங்களோ, இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு சந்தோஷப்படுன்னு சொல்றாங்க. ஓகே, ஏன்னா ப்ராக்ரஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் sacrifice. sacrifice வந்து மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறதுன்னு இல்லை. ஓகே, sacrifice வந்து அதுக்கு ஒரு வேற மீனிங் இருக்கு. அதை வந்து நான் இன்னொரு கிளாஸ் டிஸ்கஸ் பண்றேன். அது ஒரு பெரிய இஷ்யூ. ஓகே, it is important to use common sense and apply the teaching in beautiful ways instead of past life reading. ஓகே, என்ன தர்க்கம் என்ன சொல்றாருன்னா, உங்களோட காமன் சென்ஸ் பகுத்தறிவை நீங்க பாயிங்க. அதுக்கு அதை விட்டு புட்டுட்டு போய் ஹாரோஸ்கோப் பாக்குறதும், பாஸ்ட் லைஃப் ரீடிங் செய்யறதும், ஓலைச்சுவடி பாக்குறது, அதெல்லாம் செஞ்சா ஒண்ணுமே உங்களுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்றது. ஏன்னா ஒரு 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 நம்பலாம். ஓகே, on a healthy man does not channeling does not work because God is already within him. That means நம்மலாம் ஏற்கனவே நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம கிரியேட் பண்ண முடியும், நல்ல வழியா கிரியேட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது சரி, என்னோட தாட்ஸ் எங்கேயும் போயிருச்சு. அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது மத்தவங்க நம்ம வந்து சார்ந்து இருக்க தேவையில்லை. கௌமதி மேம் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவாங்க, உங்களோட பிரச்சனை வந்து மத்தவங்கிட்ட சொல்லாதீங்க, அதோட தீர்வு உங்க கையில தான் இருக்கு. அது எப்படி தீர்வு வரும்னா, நானும் இந்த தீர்வை நான் வந்து அனுபவபூர்வமா நான் சொல்றேன். கண்ணை மூடிட்டு நான் உட்காருவேன். கண்ணை மூடிட்டு உட்காரும் போது எனக்கு அன்னைக்கு தீர்வு கிடைக்காது. ஆனா அது செய்ய அந்த மூச்சை கவனிக்க எனக்கு புத்தகம் மூலமா தீர்வு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ஸா அவங்க அந்த டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு அந்த தீர்வு கிடைக்கும். இல்ல வந்து கிளாஸ்ல கிடைக்கும். இல்ல வந்து எனக்குள்ளேயே அந்த 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 ஆன்சர் வரும், அந்த இமேஜினேஷனால வரும். ஓகே, சோ அத பத்தி அந்த சேம் இமேஜினேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதனாலதான் அவனுக்கு இந்த பிரச்சனை வருது, இதனாலதான் அது வருதுன்னு. சோ நமக்கு உள்ள தீர்வு வந்து நம்மளே தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, the field of service, the result of past sacrifice. If your fear is increasing, you serve no people. ஓகே, என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுன்னா நீங்க போய் மத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, it is a privilege given to you because of past sacrifices. சர்வீஸ் வந்து என்ன அவர் சொல்றாருன்னா, சர்வீஸும் எல்லாருனாலும் சர்வீஸ் செய்ய முடியாது. உங்க கர்மா நல்லா இருந்தா தான் நீங்க சர்வீஸ் பண்ண முடியும். உங்களோட கர்மா நல்லா இருந்தா தான் மத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும். உங்க கர்மா வந்து நல்லா இருந்தா தான் நீங்க மத்தவங்களுக்கு உங்களோட மெடிடேஷன் ஷேர் பண்ண முடியும். இல்லாட்டினா அது ஏதோ ஒண்ணு தடங்கல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். until you clear your karma. நமக்குள்ளே நம்ம கர்மாவை நம்ம கிளியர் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும், சர்வீஸ் நடக்க முடியும். அந்த சர்வீஸ் செய்யும்போது என்ன தெரியுமா, நம்மளோட ஈகோ, நம்ம உணர்வுகள் எல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். ஈகோவை தும்சமா ஆக்க முடியும். நம்மளோட ஃபீலிங்ஸ், உணர்வுகளை வந்து அது ட்ரெமெண்டஸ் டெஸ்ட் நம்மளுக்கு வரும். எப்போதும் இந்த சேலஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். அந்த சேலஞ்ச்னால நம்ம அதை கத்துக்க முடியும். ஓகே, so thanks to the treatment we are given by haughty people, not naughty people, we create those conditions that increase our field of service. இப்ப வந்து எல்லாரும் நம்ம எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் மெடிடேஷன் வந்திருக்கோம். ஸோ அந்த நம்மளோட சுத்தி என்னோட வாழ்க்கையில் நான் சொல்லுவேன்னா, என் புருஷன் தான் என்னை உள்ளுக்கு தள்ளி விட்டாரு. போய் நீ மெடிடேஷனை கத்துக்கிட்டு மற்றவங்களை சர்வீஸ் பண்ணுன்னு அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வந்தது. அவர் நாட்டி பீப்புளா இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம கூட இருக்கிறவங்க நீங்க பாருங்களேன், அவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை புஷ் பண்ணுவாங்க. அந்த புஷ் பண்ணனாலதான் நம்மள வந்து மேம்படுத்தி கொள்ள முடியுது. இவர்கள் நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட லைஃப்ல இல்லாட்டினா நம்ம எதையும் கத்திருக்க மாட்டோம் அப்படின்னு தர்க்கம் சொல்றாரு. So karmic law is the law of justice which nothing can visit. அப்படின்னா
கர்மா வந்து அது ரைட்டுனா ரைட்டு, ராங்னா ராங். அதுக்கு இன்பிட்வீன்லாம் இல்லை. ஓகே, மனிதருக்கு வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட என்னது ஒப்பீனியன் அதெல்லாம் வச்சு நம்ம ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணலாம். ஆனா அந்த நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கும் யூனிவர்ஸ் ஜட்ஜ் பண்றதுக்கும் ரொம்ப கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். கர்மா லா வந்து ரைட்டுனா ரைட்டு, ராங்னா ராங். இப்ப நீ ஒரு கொலை பண்ணிட்டா அது ராங் தான் சொல்லும். ஓகே, நீ ஒருத்தவங்களை வந்து காப்பாத்திட்டியா அது ரைட்டுன்னு சொல்லும். ஸோ அதுல வந்து ஒரு அது மாற்று கருத்தே இருக்காது அதுல, பாருங்க. ஸோ சில சமயத்துல வந்து ஒரு கொமெடியாக ஒரு 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 பேச்சு சொல்லியிருப்போம். ஆனா மற்றவங்களோட அந்த இன்டென்ஷன் வந்து அவங்கள திருத்தணும்னு இருந்திருக்கும், இல்ல அவங்கள வந்து வாழ வைக்கன்னு ஒரு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அந்த மாதிரிதான் கர்மா வந்து ஒரு அது அழகா ஜட்ஜ் பண்ணிடும். ஓகே, இவங்க வந்து அவங்க இன்டென்ஷன் பியோர். ஸோ அவங்க வாயில வந்த வார்த்தை ராங்கா இருந்தாலும் இன்டென்ஷன் பியோர் இருந்தா அவங்களோட கர்மா பிளஸ் பாயிண்ட்ல தான் போகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ யூ ஆர் வாட் யூ வாண்ட் டு பி. ஓகே, அப்படின்னா எஸ் ஜோஷி. I have a small doubt, madam. Sorry to interrupt you. No worries. சொல்லுங்க. You are talking about this channeling, no? Yes. The previous slide. Will you please explain what is channeling? Okay, நான் இதை முடிச்சிடுறேன், அப்புறம் நான் ஷெல்லிங் பத்தி பேசுறேன். ஓகேவா? No issues, ma'am. Okay, so you are what you want to be. அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வந்து உங்க கையில தான் இருக்குது. இப்ப நீங்க உங்களை நீங்க மேம்படுத்துதுன்னா நீங்க வந்து செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்யணும், அப்சர்வேஷன் செய்யணும், புக்குங்களை படிக்கணும், அந்த மாஸ்டர்ஸ் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணணும், குவெஸ்டின் கேட்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் நம்ம வந்து அந்த கர்மாவை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படி கிளியர் பண்றோம்னா அந்த நாலேஜ் நம்மளுக்கு வரும். எப்படி என்ன செஞ்சா இந்த கர்மா நம்ம கிளியர் பண்ணலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு, எது செஞ்சா எது செய்யக்கூடாது, எது ஃபீல் பண்ணணும் எது ஃபீல் பண்ணக்கூடாது, என்ன மாதிரி தாட் வைக்கணும் என்ன மாதிரி தாட் வைக்கக்கூடாது, அதெல்லாம் நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த கர்மாவை மாத்துறது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ யூ ஆர் வாட் யூ வாண்ட் டு பி. இப்ப நான் வந்து ஒரு மேல் நிலைமைக்கு வருதுன்னா நான் வந்து அந்த வேலையை செய்யணும். மற்றவங்க என்ன சொன்னாலும் வேலை செய்யாது. இப்ப வந்து நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கலாம், என்னோட வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு. ஆனா என்னோட மனசுல வந்து அவ்வளவு அழுக்கு இருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணாது. என்னோட உணர்வுகளை அவ்வளோ அழுக்கு இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. என்னோட மனசு, என்னோட பிசிக்கல்ல வந்து அவ்வளோ டிசீஸ் இருந்தாலும் என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ இதெல்லாம் நான் கிளியர் பண்ணணும். என்னோட பிசிக்கல், மென்டல் பாடி, இமோஷனல் பாடி, அதெல்லாம் நான் எப்படி கிளியர் பண்ணணும்னு அடுத்தது கிளாஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன்ல வந்து அவங்க சில டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுட்டு எப்படி நம்ம கிளியர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை நம்ம மேம்படுத்த முடியும்னு நமக்கு தான் வழி தெரியணும். ஓகே, ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஜோத்சி ஒரு கேள்வி கேட்டு இருந்தாரு, ஹவு டு இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை கர்மா. அதை வந்து அடுத்த செஷனை வச்சுக்கலாம். இதை வந்து நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணணும், அதனால அடுத்த செஷனை வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம